ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நெகேமியா 2:8 கடைசி பகுதி. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியா சொல்லுகிறார், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நம் வாழ்க்கையில் தேவனுடைய கரம் நம்மேலே இருக்குமேயானால் நமக்கு காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கும். நாம் நினைப்பவைகள் அற்புதமாய் நடக்கும். நம் தேவைகள் சந்திக்கப்படும். இங்கே நெகேமியா ஒரு காரியத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். ராஜாவினிடத்தில் அவருக்கு லீவு கிடைக்க வேண்டும். லீவு எடுத்துக்கொண்டு எருசலேமின் அலங்கத்தை கட்ட வேண்டும். அதற்காக அவர் காத்திருந்து ராஜாவினிடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் அதை குறித்து தெரியப்படுத்தி தனக்கு விடுமுறை கேட்கும் பொழுது அது அவருக்கு கிடைத்ததும் அல்லாமல் தான் செய்ய வேண்டிய வேலைக்கு தேவையான எல்லா பொருட்களும் அவனுக்கு கிடைத்தது. இதைத்தான் சொல்லுகிறார், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி. அவர் விரும்பினது லீவு தான். ஆனால் லீவையும் கொடுத்து அவருக்கு வேண்டிய எல்லா மூலதனமான பொருட்களையும் கொடுத்து அவரை அனுப்புகிறார். கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்குமே ஆனால் நமக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய கரம் என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் என் குடும்பங்கள் மேலும் என் தொழில் மேலும் இருப்பதாக என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். தேவனுடைய கரம் அது பலத்த கரம், அது பராக்கிரமம் நிறைந்த கரம், அது வல்லமை உள்ளதான கரம், அது ஆசீர்வாதமான கரம். அதனால தான் யாபேஸ் தன்னுடைய ஜெபத்தில் சொல்லும்போது தன்னுடைய ரத்தின சுருக்கமான அந்த ஜெபத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ யாபேஸ் தேவனுடைய கரத்தின் அந்த மகிமையை புரிந்திருந்தார். எனவே தான் 5 சென்டென்ஸ் தான் சொல்லுவார் அவருடைய ஜெபம். அது வெளியேறப்பெற்றதாய் தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தது. அதில் ஒன்று, உமது கரம் என் மேலே இருக்கட்டும். ஆகையினால தான் யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கலாம் கனம் பெற்றார் என்று வாசிக்கிறோம். கண்பானவர்களே, நீங்களும் தேவனுடைய கரத்தை உங்கள் மேலே பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். பிள்ளையின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது என்று யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் நம் மேலே அமர வேண்டும். அந்த கரத்துக்குள் நாம் அடங்கியிருக்க வேண்டும். கோழி குஞ்சு தன் செட்டைகளுக்குள், தாயின் செட்டைகளுக்குள் இருக்கும் பொழுது அது பாதுகாப்பாக இருப்பது போல கர்த்தருடைய அந்த பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருந்தால் ஏற்ற வேளையிலே நம்மை அவர் உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். எனவே அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல் இருந்தது போல உங்கள் மேலும் இருக்க நெகேமியாவை போல ஜெபியுங்கள், உபவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்களுடைய வழிகள், உங்கள் தொழில்கள், குடும்பங்கள், பிள்ளைகள், வாழ்க்கை, எதிர்காலங்கள் அனைத்தையும் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வசனத்தின்படி உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேலே அற்புதமாய் அமர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும். அது பாதுகாப்பதாக, அது எங்கள் தேவைகளை சந்திப்பதாக, அந்த கரம் எங்களுக்கு ஆறுதலாக இருப்பதாக, அந்த கரம் எங்களுக்கு மனுஷர் தயவை உண்டாக்கி தருவதாக. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாள் வெற்றிகரமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day.